இங்கே எல்லோருக்குமே கற்பனைகள் இருக்கும். தயக்கம், மயக்கம், போராட்டம், துரோகம், வஞ்சகம், பயம். இதுக்கு எல்லாத்துக்கும் மேலும் ஒரு பொண்ணு இருப்பா. அன்னைக்கு அவள் பேரும் தெரியாது, அவள் யாருன்னு தெரியாது. இவ்வளோதான் இருக்குன்னு தோணுச்சு. இவனை தாண்டி போல, என்னை விட்டு ரொம்ப விலகி போனான். கௌதம், தேர்ட் இயர், லைலா, விஸ்காம். ஹலோ. நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு அங்கிள் உன்னை மீட் பண்ணு சொன்னாரா? ஹலோ அங்கிள். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள். அங்கிள்லாம் சொல்லாதடா, எனக்கு இன்னும் வயசு இருக்கு. அன்னைக்கு நான் WCC காலேஜ் ஹாஸ்டலில் பார்த்தேன். யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தியே? ஒரு ஃப்ரெண்டுக்காக தான் வெயிட் பண்ணிருந்தேன். பொண்ணு பேர் என்ன? நித்யா. அவள் பேர் நித்யா அங்கிள். WCC காலேஜ், பிகாம் டிபார்ட்மெண்ட். அன்றைக்கி தான் அவளை முதல் வாட்டி பார்த்தேன். போய் பேசினா கூட. ஹாய், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? நான் ஞாபகம் இருக்கா? இல்லையே. ஒரு 1 இயர் பேக் நான் ஒரு பர்த்டே பார்ட்டியில் மீட் பண்ணியிருக்கேன். அதுக்கு எனக்கு உங்களை பிடிக்கும்னு அப்பயே நான் சொல்லியிருக்கணும். ஆனால் அவங்கள தேடி கண்டுபிடிக்கவே இவ்வளோ நாள் ஆச்சு. உங்கள் பேர் என்ன? கௌதம். எனக்கு உங்கள் பேரே இப்போ தான் தெரிஞ்சுது. பார்ட்னோடே லவ்வா? என் வீட்டில் இதெல்லாம் தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடும். உங்கள் வீட்லேயும் சேர்த்து தான். வேறு ஏதாவது நல்ல வேலை இருந்தால் போய் பாருங்கள், சரியா? என்ன பயன்படுத்துறீங்களா? உங்களை பயமுறுத்தணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நல்லாவே தமிழ் பேசுகிறீங்க. தள்ளிக்கோங்க. வேறு வேலை இருந்தால் போய் பாருங்கள். சொன்னா புரியாதா? பின்னாடி வராத. என்ன வேணும் உங்களுக்கு? உங்க கூட பேசணும். என்ன பேசணும்? கூட பழகணும். எனக்கு தான் உன்னை பிடிக்கல சொல்லிட்டல, அப்புறம் என்ன? ஆனால் சொல்லையே. குப்பையில் தூக்கி போட மனசை பித்து தான் பிடிச்சிருக்கு. இங்கே பாரு, நீ எங்கே போனாலும் உன் பின்னாடியே வருவேன். உனக்கும் என்ன பிடிச்சதுன்னு நல்லாவே தெரியும். வேணுமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா? முடியாது. காஃபி? சொன்னால் புரியாதா? புரியுற வரைக்கும் சொல்லு.
எங்கே இருக்க? என் பேர் விக்கி. எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். யாரா நீ இதோட பேசிட்டு இருக்க? ஒழுங்கா போயிரு. என்ன பிரச்சனை உனக்கு? யார் மச்சான் அவன்? நீ பேசு மச்சான். ஹலோ டேய், இன்னைக்கு அங்கிள் உன்னை மீட் பண்ண வரலையாண்டா? ஏதோ வேலை இருக்குன்னு வெளியே போயிட்டாருக்கு. நாளைக்கு மீட் பண்ணிக்கலாம். நீ அங்கேருந்து வெயிட் பண்ணாத, கிளம்பிடு. எக்ஸ்கியூஸ் மீ, பில் ப்ளீஸ். அரவிந்த், கௌதமுக்கு இருக்கிறது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம யோசிப்போம். அதே கௌதம் அந்த விஷயத்தை கற்பனையாகவே வாழ்வான். இதெல்லாம் எதனால இருக்கு? அவனுக்குள்ளே இருக்கிற தயக்கம், மயக்கம், போராட்டம், பயம் இதெல்லாம் தான் அவனை செய்ய வைக்குது. நான் விசாரித்த வரைக்கும் அவன் நித்யான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணான். ஆனால் அவன் லவ் இன்னும் அவன் சொல்லவே இல்லை. நானே 2 வாட்டி அவனை அந்த பொண்ணு காலேஜ் வாசல் முன்னாடி பார்த்துருக்கேன். நான் எதுக்கு அவனை மீட் பண்ணணும்னு சொன்னேன்னா, அங்கே வேலை செய்கிற ஒருத்தர் அவன் தனியாக பேசி சிரிச்சாருன்னு சொன்னார். புரியல அங்கிள், சைக்கோவா என்ன? இல்லை, பயத்தினால வர கற்பனைகள். அதனால் முன்னாடியே அதை பற்றி ரொம்ப யோசிக்கிற சில விஷயங்கள். இதெல்லாம் எங்கே போய் முடியும்? இதுக்கு முடிவு அவனோட கற்பனைகளே காட்டும். அவன் பார்க்குற சில விஷயங்களும் கற்பனைகளும் இதற்கு முடிவு. நித்யா, நான் அவளை லவ் பண்ணேன். எப்பயுமே லவ் மட்டும் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லிடணும், இல்லைன்னா அதை சொல்ல வேண்டிய சூழ்நிலை அப்போ நம்மளால் சொல்லவே முடியாது. என்னை விட்டு ரொம்ப தூரம் விலகி போனவன், ரொம்ப தூரம் விலகி போனவன். நான் எவ்வளோ தூரம் நித்யாவை லவ் பண்ணேன்னு அது அவளுக்கே தெரியாமல் போச்சு. கடைசி வரைக்கும் அவன் கூட பேசவும் இல்லை. ஒரு பொண்ணு பின்னாடி ஒருத்தன் எவ்வளோ தூரம் போவான்னு தெரில. போன பாதையில நான் பின்னாடி போயிருக்கேன். அவள் வீட்டுக்கு போய் நின்றுருக்கேன். அவளை காத்துட்டு இருந்திருக்கேன்.